வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் வழக்கம் போல் கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போல் முதல்ல நம்ம கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்ப்போம். கோல்டு இந்த வாரம் $2067 சரியாக வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் இந்த பதிவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நேரம் இப்போது யூஎஸ் மார்க்கெட் ட்ரேடிங் லெவலில் பார்த்திங்கன்னா $2067 இருக்குது. நம்மளுடைய லெவலான 2055 தாண்டி இப்போ இன்னும் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 2055 தாண்டி இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக இது மூவ் ஆகிறதுக்கு நமக்கு ஏற்கனவே நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு 2070க்கு மேலே ஒரு க்ளோசிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த வாரம் நமக்கும் சரி யூஎஸ் மார்க்கெட்லேயும் சரி 4 நாள் தான் ட்ரேடிங், எனக்கு கிறிஸ்மஸ் நாளில். அதே மாதிரி அடுத்த வாரமும் நியூ இயர்னால் 4 நாட்கள் தான் அங்கேயும் ட்ரேடிங் இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக மார்க்கெட் அடுத்த வாரமும் 4 நாள் அப்படிங்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் 2055 தாண்டி ஒரு க்ளோசிங் இருக்கிறது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒருவேளை ஏதாவது காரணங்களால் 2055 உடைக்கும் போது கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எடுக்கலாம். இருந்தாலும் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் 2070க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வரும்போது நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். என்னுடைய எண்ணம் என்னுடைய அடுத்த கட்ட லெவலான $2200 இதை எட்டி பிடிக்கும் விரைவில் அப்படிங்கிற மனதைரியத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நெருங்கி வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு லாஸ்ட் ஓவர் மாதிரி ஒரு வேகத்தை எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத. அடுத்து சில்வர் கோல்டு கொடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை சில்வரால் கொடுக்க முடியல. இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்குது. $24 தாண்டி பெருசாக ஒரு 3 வாரங்களாகவே அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் மூவ் பண்ண முடியாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு சைட்வேஸ் தான் சில்வரில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு அந்த $26 தாண்டும் போது தான் விறுவிறுப்பு அதிகமாகும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறேன். அதற்கான வாய்ப்புகளை சில்வர் தருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் $72 தாண்டி போன வாரம் க்ளோசிங் கொடுத்தாலும் இன்னமும் அந்த 72 தான் க்ரூட் ஆயில் டச் பண்ணி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. தற்சமயம் இந்த $72 நெருங்கி தான் இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. எனிவே அதற்கு கீழே போகும்போது $65, ஒருவேளை ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக போயிருக்கக்கூடிய அந்த 75-26 ரேஞ்சஸை தாண்டும் போது 82 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் க்ரூட் ஆயிலில் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த பக்கம் மூவ் பண்ண போகுது அப்படிங்கிறத. இதுதான் இந்த வாரத்தினுடைய கமாடிட்டி லெவல்ஸ். அடுத்தபடியாக நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பற்றி பார்க்கலாமா. நிஃப்டி இந்த வாரம் க்ளோசிங் 21,731 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஏற்றம் இந்த கடைசி 4 நாட்கள்லையுமே. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சஸ்டைனபிள் இருந்தாலும் கூட போன 2-3 நாட்கள் இப்படியும் போகுமா அப்படிங்கிற அளவுக்கு 21,485 கடந்துடுச்சு. எனிவே அடுத்த லெவல் நமக்கு 22,490, கீழே 21,485, 21,000 முக்கியமான லெவல்ஸாக பார்க்குறேன். ஒருவேளை 22,490 கடந்தால் அடுத்தபடியாக 23,110 அப்படிங்கிறது அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த 2 லெவல்ஸுக்கும் மேலே வாய்ப்புகள் இருக்கா, இல்லை கீழே வரும்போது எந்தெந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடிங்கை அமைச்சிக்கிறது நல்லது. தொடர்ந்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் இந்த வாரம் 48,580 லெவலில் போய் டச் பண்ணியிருக்காங்க வியாழக்கிழமை அன்றைக்கி. இன்றைக்கி பொதுவாக நம்ம இன்றைக்கி மார்க்கெட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இல்லைனாலும் ஒரு இடத்துலையே நின்றுட்டதுனால 42,292 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல்னு பார்த்திங்கன்னா 48,940, அதாவது இந்த 48,580 கடக்கும்போது இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. ஒருவேளை இதை தாண்ட முடியல, 580 தாண்ட முடியலன்னா கீழே வரும்போது 47,470 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். ஸோ நிஃப்டி பேங்க் அடுத்த வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஃபின் சர்வீஸ், ஃபின் நிஃப்டின்னு சொல்லக்கூடியது 21,640 நம்முடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நெருங்கி வந்துட்டாங்க. 21,627 வரைக்கும் நேற்று ஹை போயிருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 21,487, கொஞ்சம் குறைஞ்சி கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் எடுத்துட்டால் ஃபஸ்ட் 20,665 அண்ட் 20,400 முக்கியமான சப்போர்ட் ஏரியாக்களாக இருக்கும். இல்லை 21,640 அடுத்த வாரம் கடக்கிறாங்க அப்படின்னா அடுத்தபடியாக 23,320 அடுத்தபடியான லெவல்ஸாக வர்றதுக்கு நிஃப்டி ஃபின் நிஃப்டியில் சான்சஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன செய்யுதுன்றதை வரக்கூடிய வாரத்தில் பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 35,515 க்ளோசிங் கொடுத்துருக்கு. 35,400 கடந்து இந்த வாரம் வெயிட் பண்ணியிருக்கு. பெருசாக ஏறலை, ஒரு மிகப்பெரிய ஏற்றம்னு ஒன்றும் வரல. இருந்தாலும் அடுத்தபடியாக அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்திங்கன்னா 38,840 வரைக்கும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இன்னும் அதற்கான ஒரு புஷ்ன்றது இன்னும் நிஃப்டி ஐடியில் வரல. 35,400 சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை அதை தாண்டி போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அடுத்தபடியாக அதனுடைய சப்போர்ட் லெவல்னு பார்த்திங்கன்னா 33,100 தான். ஸோ என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். இடையில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டையும் கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா, அந்த லைனை கட் பண்ணி கீழே வந்ததுனாலும் இறக்கம் வர்றதுக்கான ஒரு முயற்சியாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வரலாம். என்ன செய்யுதுன்றதை அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா, கடந்த 3 வாரங்களாக சைலண்ட்டாக இருந்த பார்மா 16,400 கிட்ட இந்த வாரம் சுறுசுறுப்பு எடுத்துருச்சு. 16,831 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரெசிஸ்டன்ஸான 17,000 நெருங்கி நிறுத்தி இருக்கிறதுனால அதையும் ஒரு வேளை அடுத்த வாரம் தாண்டக்கூடிய சந்தர்ப்பம் எடுத்து போச்சு அப்படின்னா 17,470 நெக்ஸ்ட் லெவலாக நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே வந்து சப்போர்ட் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 16,400 தான் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வாரத்துக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதை உடைத்து வரும்போது 15,750 இதெல்லாம் அடுத்த வாய்ப்புகளாக வரத்துக்கு சான்சஸாக மாறிடும். ஸோ என்ன செய்து பாருமாங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 56,400 அப்படிங்கிறது ஒரு லெவலாக நம்ம போன வாரம் வச்சுருந்தோம். 55,700 56,400ன்றது இந்த 2 லெவலுமே இந்த வாரத்தில் ரொம்ப ஈஸியாக கடந்து அதையும் தாண்டி மேலே போயிடுச்சு. அடுத்த லெவலாக நமக்கு முக்கியமான லெவலாக 57,000 வருது. ஸோ அந்த லெவலுக்கு தான் நெருங்கி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 56,987 தான் வந்து நமக்கு க்ளோசிங் இருக்குது. ஸோ இன்கேஸ் 57,000 கட் பண்ணாங்க அப்படின்னா 58,320 வரைக்கும் அடுத்த கட்டமாக போகலாம். ஸோ சப்போர்ட் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 56,400 அண்ட் 55,700. இதான் எஃப்எம்சிஜினுடைய இந்த வாரத்தினுடைய நிலவரம். தொடர்ந்து என்ன செய்யுதுங்கிறத பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ, சரியான ஒரு ஏற்றம். என்ன சொல்கிறது, படிப்படியாக மேலே போகுதுன்றாங்களா, அந்த மாதிரி படிப்படியாக ஏறி போயிடுச்சு. 18,125 தாண்டி 18,835 நெருங்கிட்டாங்க. 18,618 இந்த வாரம் க்ளோசிங். ஒருவேளை அடுத்த வாரம் இந்த 18,835 கடந்தால் 19,335 அடுத்த லெவலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த 2 லெவலுக்கும் அடுத்த வாரம் மேலே போகுதா, இல்லை சப்போர்ட் லெவலான 18,125 வந்து டச் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன செய்யுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 783 கிட்ட இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. 785 தான் நம்மளுடைய லெவல். ஆல்மோஸ்ட் அதை நெருங்கி தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உடைத்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அடுத்த வாரம் 820, அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா 860 வரைக்கும் அடுத்த கட்டமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 720, அதுதான் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நிஃப்டி ரியாலிட்டி நெக்ஸ்ட் வீக் என்ன செய்யுதுங்கிறத இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம்.
வெயிட் பண்ணி. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 7978 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நியர் டு நம்முடைய 7985ங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நியர்பை க்ளோசிங் இருக்குது. ஒருவேளை அடுத்த வாரம் இதை கடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் 8120 அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 8620 வாய்ப்புகளாக நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7690 கீழே வந்து அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக 7450 இருக்குது. ஸோ மெட்டல் வந்து எந்த சைட் போகிறதுக்கு வாய்ப்புகள் எடுக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10250 தான். ஸோ ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பித்தா அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கீழே சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 9450 கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா 8675 வரைக்கும் அடுத்தபடியாக வரத்துக்கான வாய்ப்புகளாக மாறிடும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஓவராலாக இந்த வாரம் வெறும் 4 நாட்கள் ட்ரேடிங்கில் ஒரு நல்ல மூவ் எடுத்து நிஃப்டியும் மூவ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் செக்டார்ஸ்லும் சில செக்டார்ஸ் கூட பயணிச்சதுன்னு சொல்கிறத விட இன்னும் வேகமாகவே தங்களை மேலே கொண்டு போனதையும் பார்க்க முடிஞ்சுது. சில செக்டார்ஸ் கொஞ்சம் அமைதியானதையும் பார்க்க முடிஞ்சுது. மாற்றிக்கிட்டாங்க. அதாவது போன வாரம் போன செக்டார்ஸ் எல்லாம் அமைதியாக இருக்குது. இந்த வாரம் புது செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ எப்படி பார்த்தாலும் நிஃப்டி ஏற்றுறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகளை ஏதோ ஒரு வழியில் ஏற்படுத்திக்கிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இதே முன்னேற்றத்தோடு இது செல்லும்போது 21485க்கு கீழே வராத போது 22490 வரைக்கும் அடுத்த வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். சரி, தொடர்ந்து என்ன செய்ய போகுதுன்றதை நிஃப்டி வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம். கமாடிட்டிஸை பொறுத்தளவில் கோல்டும் சில்வரும் சரிசமமாக இயங்க முடியலனாலும் கோல்டு ஒரு தனி ட்ராக்கில் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ சில்வர் என்னைக்கு அதோட இணையுதுன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகளை பற்றி அடுத்த வரக்கூடிய வீடியோவில் உங்களோட நான் பகிர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.